காரைக்கால் தெற்கு தொகுதியில் தொடர்ந்து மின்வெட்டு குறிப்பாக இரவு நேரங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு முறை மின்சாரம் போனால் அதை சரி செய்வதற்கு ஏறத்தாழ 6 மணி நேரம் 2 மணி நேரம் என்று ஆகிக் கொண்டிருக்கிறது. எப்பொழுதெல்லாம் மின்சாரத்தால் மக்கள் பாதிக்கப்படுகின்றார்களோ, மின்சார குறைவு ஏற்படுகிறதோ, தட்டுப்பாடு ஏற்படுகிறதோ, அப்போதெல்லாம் துறையினுடைய அதிகாரியிடத்திலே நான் தொலைபேசியில் பேசுவதுண்டு. பேசுகிற போதெல்லாம் அவர்களும் நன்றாகத்தான் வேலை பார்க்கின்றார்கள், அவர்களும் எந்த குறையும் சொல்ல முடியாது. சிறு மழை பெய்தால் கூட மின்வெட்டு என்ற சூழ்நிலை தான் காரைக்கால் தெற்கு தொகுதியில் குறிப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அது தெரிந்து நடக்கிறதா அல்லது திட்டமிட்டு நடத்தப்படுகிறதா என்பது எனக்கு தெரியவில்லை. வேறு எங்கும் இந்த அளவிற்கு இருப்பதாக நான் அறிந்து வைத்திருக்கவில்லை. ஆனால் இன்று தெற்கு தொகுதியில் கடந்த 2-3 தினங்களாக 7 மணி ஆயிட்டால நான் ஃபோனை வச்சுட்டு உட்காந்துருக்க வேண்டியதாக இருக்குது. இரவு 2 மணி வரையிலே நான் முடிச்சுட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. இது ஏன் நிலமா மட்டும் இல்லை, என்னுடைய மக்களும் அப்படித்தான். ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் மின்சாரம் இல்லை, எப்படி நம்ம குழந்தைங்களை வச்சுட்டு தூங்குறது, காலையில் வேலைக்கு போகணும் அப்படிங்கிறடைய அந்த குரல் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. எனவே நானும் பொறுத்து பார்த்து தான் இப்பொழுது நான் பொதுமக்களிடத்தில் ஏற்கனவே மாவட்ட ஆட்சியரிடத்தில் நான் சொல்லியிருக்கின்றேன். ஏன் முதலமைச்சரையும் சந்தித்து இது தொடர்பாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினரும் அழைத்து, பாண்டிச்சேரியிலும் இது போன்ற பிரச்சனை இருக்குது. இந்த குடிநீர் பிரச்சனை, அதே போல் மின்சார பிரச்சனை இந்த முறை இருப்பதை போல் அவர் எந்த முறையும் இருந்தது கிடையாது. எனவே இரண்டையும் தீர்க்க வேண்டும் என்று முதலமைச்சரிடத்தில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அழைத்து பேசுங்கள் என்று நாம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எம்எல்ஏக்கள் எல்லாம் கூட்டு போய் பேசியிருக்கிறார். அவரும் கூட்டுதாக உறுதியளித்திருக்கிறார். இருந்தாலும் இந்த நேரத்தில் தொடர்ந்து மின்சார வெட்டு என்று சொல்லுகிற போது, மின்வெட்டு என்று சொல்லுகிற போது மக்கள் நிறைய அவதிக்கு ஆளாகிறார்கள். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இப்போ டாரன் கேஸ் வீடுகளுக்கு குழாய் மூலம் கேஸ் விநியோகம் செய்யக்கூடிய அந்த பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே போல் கழிவுநீர் வாய்க்கால் அவர்கள் ஒரு பக்கம் குழாய் போட்டு கொண்டு இருக்கிறார்கள். அதே மாதிரி பிஎஸ்என்எல் ஒரு பக்கம் கேபிள் போட்டுட்ருக்காங்க. இப்படி ஒரு கோஆர்டினேஷனே இல்லை. கோஆர்டினேஷன் இல்லாத காரணத்தால் அவங்க ஆளுக்கால் இஷ்டத்துக்கு அதை தோண்டி வச்சுட்டு போயிடுறாங்க, கட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் ரயில்வே, அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நகாய் ரோடு போட்டுட்ருக்காங்க. இவங்க எல்லாருமே அந்த கேபிளை பாதிக்கக்கூடிய வகையில் ஜாயிண்ட் போட்டு வைக்கிற காரணத்தினால ஒரு சிறு மழை பெய்தாலே அதை வெடிச்சிருது. இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை. எனவே இதை சரி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு ஒருங்கிணைப்பு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். துறையில் என்ன பிரச்சனை, ஊழியர்களுக்கு என்ன பிரச்சனை, இல்லை பொருள் இல்லையா, என்ன குறை என்பது கூட எங்களுக்கு தெரியவில்லை. எனவே அதெல்லாம் சரி செய்து மின்சார பற்றாக்குறை இல்லை என்ற ஒரு நிலையை ஏற்பாடு செய்ய வேண்டும். இதை கண்டிக்கின்ற வகையில் வருகிற திங்கட்கிழமை காலை சரியாக 10:30 மணிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மின்துறை வாயிலில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். பொதுமக்களும் எங்களுடைய கழக தோழர்களும் கலந்து கொண்டு அதற்கு வலு சேர்க்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இது எங்களுடைய பிரச்சனை அல்ல, பொதுமக்களுடைய பிரச்சனை. எனவே அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு காரைக்கால் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.